அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னாக்கா, நமது என்டிஏ கூட்டணி சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியை 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான திட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா, திமுக கொடுங்கோல் ஆட்சியில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்காக கருணை தொகையாக 10,000 ரூபாய் எடப்பாடி ஐயா முக்கியமான தகவல் கொடுத்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கிடைக்க போகுது. வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்து பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு 2வது வாக்குறுதியாக. அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அல்லது தோல்வியுற்று எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸில் பதிவு பெற்றவர்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் கண்டிப்பாக வழங்கப்படும் மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. 4வதாக மீன்பிடி தடைக்காலம் பாத்தீங்கன்னாக்கா, தற்போது 8,000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இதை உயர்த்தி 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஐயா பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காரு. 5வதாக கைத்தறி நெசவாளர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, இதற்கு முன்னாக 300 யூனிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப 450 யூனிட்டாக உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்திருக்காரு தேர்தல் வாக்குறுதியில. அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, முன்ன 1000 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருந்தாங்க. இப்போ 1,400 யூனிட் ஃப்ரீயா கொடுக்க போறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமானது அந்த 6வது வாக்குறுதின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலையோர வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னாக்கா கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க. 7வது விவசாய பெருங்குடிகளுக்கு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லலாம். ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த 7 வாக்குறுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதியில உங்களுக்கு பிடித்த வாக்குறுதி என்னன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.